பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் உபாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 5 முதல் 8 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 5வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேலருக்கு கொடுக்கிறதான 10 கற்பனைகளை குறித்து நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேலருக்கு தேவன் கொடுக்கும் தேசத்தில் அவர்கள் நீண்ட காலம் வாழத்தக்கதாக அவர்களை தம்முடைய குமாரர்களும் குமார்த்திகளுமாக ஏற்றுக்கொண்டு அவர்களை பாதுகாத்தும் பராமரித்தும் ஆசீர்வதிப்பதற்காக தேவன் அவர்களுடன் உடன்படிக்கை செய்து அவர்களுக்கு அருளியலான இந்த அருமையான ரட்சிப்பு, இதற்காக நன்றியுள்ள பிரதேசத்தோடு ஜனங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். உண்டாவதாக. இங்கே மோசே இஸ்ரவேலோரையும் அழைப்பித்து அவர்களை, இஸ்ரவேலரே, நான் இன்று உங்கள் காதுகள் கேட்கும் கட்டளைகளை நியாயங்களை கேளுங்கள், நீங்கள் அவைகளின்படி செய்யும்படிக்கு கற்றுக்கொள்ள கடுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஓரேபிலே செய்ததான காரியத்தை குறித்து அங்கே தெரிவிக்கிறார். மகிமை உண்டாவதாக. ஆம், உலகத்தில் ஆண்கள் பெண்கள் அனைவரும் பாவங்களிலிருந்தும் எல்லா மோசமான வழிகளை ஏற்படுத்தும் சாபங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். எனக்கு பயப்படும் இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி 29வது வசனத்திலே ஆண்டவர் தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 6வது அதிகாரத்திலும் உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி கட்டளை கொடுக்கிற காரியத்தை குறித்தும் நாம் பார்க்க முடியும். மகிமை உண்டாகுவார். இங்கே 6வது அதிகாரத்திலே 4வது வசனத்தில் இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உண்டாவதாக. ஆம், இஸ்ரவேலை கேள் ஷாமா என்று எபிரேயத்தில் சொல்வார்கள். ஜெப ஆலயங்களிலே ஆண்டவர் மீது பக்தியுள்ள யூதர்கள் ஒழுங்காக வழிபாடுகளில் உன்னத தேவனை தொழுது கொள்ளும்படியாய், அந்த உன்னத தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த ஷேமா அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கிறது. உண்டாவதாக. ஒரே கடவுள் என்ற கொள்கையை இது உடையது. உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே. உண்டாவதாக. அவர் திருத்துவத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியே இருந்தாலும் அவர் ஒரே தேவன் என்பதை இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. தேவனையே இஸ்ரவேல் அனைவரும் அன்பு கொண்டு கீழ்ப்படிந்து தொழுது கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்தை இந்த பகுதி நமக்கு தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தேவன் தமது மக்களோடு எப்பொழுதும் உறவு கொண்டிருக்கும்படி விரும்புகிறவர். எனவே அவர்களை எப்பொழுதும் தம்முடன் இணைந்திருக்கும்படி செய்ய அவர் கட்டளைகளை கொடுக்கிறார். அவருடைய அன்புக்கு பதிலீடாக தங்கள் அன்பையும் நன்றியுணர்விலும் கீழ்ப்படிதலிலும் செலுத்தும் போது அந்த உடன்படிக்கை உறவை அவர்கள் அறிந்து அவர்களை சந்தோஷத்துடன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள். இங்கே உன் தேவனத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்படியான முதலாம் கட்டளையிலும்
அங்கே எல்லா இந்த கர்த்தரை நாம் அன்பு என்ற ஒரே அடித்தளத்தை கொண்டு முழு வேதாகமும் அமைகிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் உண்மையாக கீழ்ப்படிதல், அதை வேதாகமும் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது. உண்டாவதாக. ஆம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும், அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும், வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமல்லாமல் பிள்ளைகளுக்கும் கருத்தாய் அதை போதிக்க வேண்டும். அந்த காரியங்களையும் இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 7வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் உலக மக்களோடு நெருங்கிய சம்பந்தம் கொள்ளாதபடிக்கு தனியாக பரிசுத்த ஜாதியாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். தன் பிள்ளைகள் இப்பொழுது தனித்திருக்க வேண்டும். கர்த்தர் உண்டாவதா. உன் தேவனாய் கர்த்தரை மறக்கக்கூடாதுன்னு சொல்லி 8வது அதிகாரத்தில் ஆண்டவர் வலியுறுத்துதலை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் வனாந்திரத்திலே தேவன் தம் மக்களுக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் இருந்தாலும் அவர்களை பராமரித்து வந்தார். அதுக்கு வேண்டிய உணவை கொடுத்தார். கர்த்தர் ஆறுகளும் ஊற்றுகளும் ஏற்கனவே தேசத்துக்கு கொண்டு வந்தார். கர்த்தர் மேன்மை உண்டாவதாக. ஆம், நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்துக்காக ஒரு சோதரிப்பாயாக என்று சொல்லுகிறதை குறித்து ஆண்டவரை சோதரிக்கிறதோடு அதை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் மகிமையான காரியம் செய்து கொள்வாராக. ஆமீன், ஆமீன்.